இருக்கிறவரும் இறந்தவரும் வருகிறவரும் சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மை உள்ள சாட்சியம் மரித்தோரும் முதற் பிறந்தோரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்கள் கிருபையும் சமாதானம் உண்டாக நம்முடைய பந்தயம் இருக்கு. அதை தகுதிப்படுத்தும் என்னை பாத்திரமானாய் விளக்கப்படும் ஏற்றன் மூலம் வேண்டுகிறேன். இதான் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம். போன வாரம் நம்ம பார்த்தது வசனம் 25. உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருந்தேன். உங்களுக்கு உள்ளது போன வாரம் பார்த்தாங்கல்ல, யாரெல்லாம் பார்த்தாங்க? யாருக்கா? ரூத் எதை பற்றி கொண்டாள்? விசுவாசத்தை. யோதாவில் சொல்லும்போது உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தை உறுதிப்படுத்தும். 2வது யாரை குறித்து பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா? மாத்தாள் மரியாள். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். எதை குறித்து சொல்றார்? தேவனுடைய வார்த்தை, பிரார்த்தனா, அந்த கிருபை உள்ள வார்த்தைகள், நித்திய ஜீவ வசனங்கள், இதனை அவள் உறுதியாக பற்றி கொண்டாள். கர்த்தருடைய வார்த்தையை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. 3வது 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 14 பக்கம் 891. வாசிங்கய்யா. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட இந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணும் பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். நமக்கு உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட எனது அந்த நற்பொருள், அது என்ன? அந்த நற்பொருள்னு சொல்றாரு. அதையும் பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள்ளுங்க. இப்போ ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு நற்பொருளை கொடுக்கதான் செய்கிறார். என்ன? அந்த நற்பொருளை பரிசுத்த ஆவியினால் காத்துக்கொள்ள தெரியும். அந்த நற்பொருளை குறித்து யோதாவின் புஸ்தகத்தில் கொண்டு வரும். என்னன்னு பார்த்தா நமக்கு புரியும். அது யோதாவின் புஸ்தகம் பக்கம் 332 வசனம் 6. பார்த்தீங்க? யூதா எழுதின புஸ்தகம் இருக்கு தெரியுமா? புதிய ஏற்பாடு 25 வசனம் இருக்கு. என்னைக்காக வாசிருக்கீங்களா? இன்னைக்காக வாசிங்க. யூதாய் எழுதின பொதுவான நிருபம் பக்கம் 332
வசனம் 6. நீங்க நிறுத்துங்க சிஸ்டர், நீங்க வேற யாரும் வாசிங்க. வாசிக்க நான் பேச மாட்டேன். வாசிங்க. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலினாலே கட்டி அந்தாரத்தில் அழைத்து வைத்திருக்கிறார். யூதா புஸ்தகம் எல்லாம் வாசிக்கணும் சொல்லிவிட்டேன். அந்த பைபிள் வாசிக்கலையா? காலண்ட பார்த்து ஒரு வாசிக்க ஓடுறது. உட்கார்ந்து ஒரு நாள் உபவாசம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு வேதத்தின் வெளிச்சத்தில் நடக்க உதவி செய்யும், வேதத்தை எனக்கு விலைக்கு காண்பியும். போன வாரம் சொன்ன உங்ககிட்ட இந்த புத்தகம் பிரச்சனை குறிப்பு நோட்டு கிடையாது. என் ஜீவத்திற்கு நான் தேடி 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 எழுதி வச்சிருக்கிறது. ஊழியக்கானுக்கு மட்டும் 33 ஆலோசனை இருக்கு. எதுக்கு? பள்ளம் போய் ஜானும் இல்ல, நித்தியத்துக்கு போகணும் இல்லையா? அங்க என்ன சொல்லி இருக்கு? தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுடைய வாசத்தை விட்டு விட்ட தூதர்களை, தன்னுடைய தூதர்களை பத்தி சொல்ல இருக்கு. இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு நட்பொருள். இருக்கிறதுல பிரதானமான தூதன் லூசிபர். அவன் அப்படி பறந்தான்னா மியூசிக் கேட்கும். வசனம் இருக்கு, அவனுக்கு அழக வர்ணிக்க முடியாது. யார் அவள் அழகான தூதனாக அவனுக்கு ஒரு தேவதூதர் கூட்டத்தை கர்த்தர் வைத்து அவனை பூமியில ஏதன் தோட்டத்துல கொண்டு போய் வச்சாரு. எங்க வச்சாரு? நம்ம கொண்டு போய் வச்சாரு. அதுக்கு வசனம் இருக்கு. எசேக்கியேல் 28 14 அதிகாரம் வீட்டுல போய் பார்த்து பாருங்க. கொண்டு போய் அவனை அதை வச்சு அதை காத்துக்கொள்ளுன்னு சொல்லி அவன் ஒவ்வொரு தடையும் தேவனை ஆராதிப்பதற்கு பூமியிலிருந்து மேலே ஏறி போவான். புரியுதா? சும்மா இல்ல, கீழிருந்து அவன் ஏறி போய் தேவனை ஆராதித்து, தேவனை ஆராதிக்கிற காரியம் இருக்குல்ல, எங்க இருக்கு? பல்லோத்துல ஆராதிக்காங்களா இல்லையா? ஏசையா 6ஆம் அதிகாரம் வாசிங்க, 1-2 பக்கம் 811. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உணவுமான சிங்காதனத்து மேல் வேற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தவன். அவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவர் நோக்கி, கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் மகிமையால் நிறைந்து என்று கூப்பிட்டு சொன்னார்கள். வெளிப்படுத்தின 4:8 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 4:8. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொருவரும் அவ்வாறு கொஞ்சம் இருங்க, நான் எடுத்துக்கிறேன் புது பைபிள். இப்ப சொல்லுங்க. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுள்ளவைகளும்
சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவருமாயிருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் சேராபீன்கள் சொன்னது, கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து புது உடன்படிக்கை உண்டு பண்ணி புதிதான மார்க்கத்தை உண்டு பண்ணின பிறகு இந்த 4 ஜீவன் அவ்வாறுனா 6 சிறகுகள் இருந்தன. அவைகள் ஆண்டவர் நோக்கி எனக்கு தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லிக் கொண்டு இருக்கிற அந்த இடத்தை பிடிக்கணும்னு லூசிபர் விரும்பினான். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மகிமையை, தேவன் கொடுக்க வேண்டிய அந்த சோதரத்தை தான் பறித்து கொள்ளணும். தேவதூர்களே அழகாகவும் சிறப்பாகவும் சிருஷ்டிக்கப்பட்ட லூசிபர் அவன் கூட்டத்தோட சேர்ந்துக்கு என்ன செஞ்சா, எங்க ஏறுவேன் ஆண்டோடைய வார்த்தத்துக்கு மேலா போவேன் சொன்ன ஒண்ணும் செய்யல ஆண்டவர். நான் இந்த பெருவிரலை வச்சு லேத்த மண்டையில ஒரு கூட்டு சொக்கு அந்த சிங்காசனம் தான் உணர்ந்திருக்காரு. அப்படியே வரத பார்த்தாரு, அவனுக்குள்ள பெருமை வந்துட்டு. ஆனால்தான் பெருமை உள்ளவனுக்கு கர்த்தரை எதிர்த்து நிற்கிறார். பெருமை எங்க வந்து தெரியுமா? லூசிபர். அதனால்தான் மனமேட்டியம் உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பான். அருவருப்பான். பெருமை, படிப்பை பத்தி பெருமை, அழகை பத்தி பெருமை, பணத்தை பத்தி பெருமை, ஜாதியை பத்தி பெருமை, பரம்பரை பத்தி பெருமை, வரங்களை குறித்து பெருமை, ஆவிக்குரிய பெருமை எல்லாம் படு. அவர் சொல்வாரு, எனக்கு அருவருப்பார், உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பார். ஏன் அவர் எப்படி வந்தார்? நான் சாந்தவம் மனத்தாள் சிலுவையின் மரணம் பரியந்தம் தமைத்தாள் வந்திருக்காங்கல்ல. இந்த நாள்ல 2வது இடம் வந்திருக்காங்கல்ல. அது எந்த இடத்துலயாவது அவர் பெருமைப்பட்டாரா? எந்த இடத்துல அது தன்னை உயர்த்தினாரா? நீர் தேவகுமாரே ஆனாம் பல்லுகளா அந்த தேவகுமாரன் நீ சொல்றபடி செய்ய முடியாது. தன்னை தாழ்த்தினார் மரணம் பரியந்தம். இந்த தேவ தூதர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையை காத்து கொள்ள கட்டி வச்சிருக்காரு. நியாய தீர்ப்புக்குன்னு அங்க சங்கிலினால கட்டி வச்சிருக்காரு. மேன்மையை காத்து கொள்ளாத வாசஸ்தலத்தை விட்டு என்ன செய்தாங்களாம் அவங்க? எங்க வராங்க? வச்சிருக்க இடத்தை விட்டுட்டு ஏன் ஊர் புறம் சுத்துறீங்க? தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்ட தூர அவளை எங்க வச்சிருந்தார் தெரியுமா? பூமியில வச்சிருந்தார். ஏதன் தோட்டத்தை வச்சிருந்தாரு. இவன் இதை விட்டுட்டு எங்க போகணும்னு நினைச்சா பர்வத்துல தேவனுக்கு இடத்துக்கு போன காத்துக்கொள்ளலாம். ஆனால்தான் ஆண்டவர் ஆவியானவருக்குள் உணங்களுக்கு உபயோகப்பட்ட அந்த நற்பொருளை நீ காத்துக்கோ. என்ன நற்பொருள்? ₹1 கொடுத்துருக்காரா? நம்ம அப்படிதான் நினைப்போம். ஆடி கார்டு கொடுத்துருக்காரா?
நம்ம ஊழியக்காரன்ட்ட போயிட்டு அவர் ஆடிக்காருக்கா இப்படி இப்படி ஆடுதான் கேட்கற அது என்ன பெரிய ஒரு கார் இருக்கு உலகத்துல ஜறந்தாக்கா அந்த பெரிய ஷேர்ட் எல்லாம் வச்சிருப்பான் அந்த காரை போய் ஆடிக்கரையே கேட்டு அப்படின்னு நான் சொல்லலாம் இன்னொருத்தர் சொன்னார் நீ எல்லாம் நான் சொல்றேன்னு நினைக்கிறாரு நமக்கு அப்பப்போ ஜரங்க எங்கேயாவது இருந்து வருது அவர் சொன்னார் ஏன் ஆடிக்காரு கேட்க வேற காரியம் உனக்கு தெரியாது அதுக்கு மேல கொடுக்க மாட்டாரு குவாண்டம் சொல்லக்கூடிய கோடிக்கணக்குள்ள காரங்களை என் அசிங்க தர்மம் பிச்சைக்கார தர்மம் ஆடிக்கார கேட்டாங்க என்ன நற்பொருள் உங்கள்கிட்ட கொடுத்தார் என்ன நற்பொருளை தீமது கொடுத்தார் என்ன நற்பொருளை எனக்கு கொடுத்தார் நிறைய இருக்கு அதில் ஒன்றே ஒன்று தான் பேசப்படும் உங்கள்கிட்ட ஒப்புக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட முதல் நற்பொருள் கிறிஸ்து ரட்சி நற்பொருள் தெரியுமா வச்சிருக்கா ரட்சிக்கப்பட்ட நாள் ஞாபகம் இருக்கா நீங்க மீட்கப்பட்ட நாள் ஞாபகம் இருக்கா பிறந்த நாள் ஞாபகம் இருக்கு சார் கல்யாண நாள் ஞாபகம் சார் மீட்கப்பட்ட பழைய ஏற்பாடுகள் சொல்ல நீ மீட்கப்பட்ட நாளை நினைத்துப்பார் அன்னைக்குதான் தெய்வம் நம்மளை சந்தித்த நாள் அன்றைக்குதான் தெய்வம் தன்னை வெளிப்படுத்தின நாள் அன்றைக்குதான் பரலோகம் நம்ம ஏற்றுக்கொண்ட நாள் ஒரு நாள் ரட்சிப்பின் நாளை மறக்கப்பட்டார் அடுத்தது அபிஷேகம் அழைப்பு வரம் தரிசனம் வாக்குத்தத்தம் உபதேசம் ஊழியம் எல்லாம் நற்பொருள் இந்த நற்பொருள் ஒன்னே ஒன்று எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்ததை மட்டும்தான் இங்க பேச போறோம் முன்னிலையில் கொடுக்கப்பட்ட ஒரு நற்பொருள் இருக்கு தீமோத்தேயுவே ஆண்டவர் உன்னை தேடி வந்து ஒரு நற்பொருள் கொடுத்திருக்கிறார் என்ன தெரியுமா ஊழியம் ஊழியங்கிற ஒரு நற்பொருளை ஆண்டவர் உன் கையில கொடுத்திருக்கார் எல்லாரும் ஊழியம் செய்யலாம் செய்யணும் எல்லாரும் சுவிசேஷம் அறிவிக்கணும் அவருக்கு மேல் விழுந்த கடமை எல்லாரும் பிரசங்கிக்கலாம் எல்லாரும் ஆராதனை நடத்தலாம் ஆனால் தேவன் எல்லார் கையிலையும் ஊழியம் கொடுப்பது புரியுதா ஊழியம் கொடுக்கிறது ஊழியக்காரருக்கு மட்டும்தான் கொடுப்பாரோ கர்த்தர் அப்படின்னா அப்படி இல்லை விசுவாசியாய் இருந்தாலும் ஊழியம் கொடுப்பார் எப்படி விசுவாசியா இருந்தாலும் ஊழியம் கொடுப்பார் டிஜே தனஹரன் ஐயாவுக்கு கொடுத்தாரா கொடுக்கலையா அவர் என்ன பண்ணார ஊழியக்காரர் விசுவாசி வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாரு அவருக்கு கர்த்தர் அவருக்கு இருக்க கொடுத்தாரு விஷயம் கொடுத்தாரு கையில ஒரு ஊழியம் கொடுத்தாரா இல்லையா என்ன ஊழியம் ஜீசஸ் அது அவருடைய காரியம் நான் குற்றம் சொல்லல யாருக்கு வேண்டுமானாலும் தேவன் தம்முடைய ஊழியத்தை கொடுப்பார் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எடுத்தா அதுல 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்துல என்ன இருக்கு யாரையும் மறக்காது
ஆராதிகாரத்து என்ன செய்யறாங்க? மூணாவது தானவாதிங்க. ஆதலால் சோதரே, பரிசுத்தாவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்க 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவளை இந்த வேலைக்கு ஏற்படுத்துவார்கள். எந்த வேலைக்கு? பந்தி விசாரிக்கிறதுக்கே என்னெல்லாம் வேணுமா? பரிசுத்தாவியை ஞானம் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்க. இந்த நற்சாட்சி பெற்றது எப்படி தெரியுமா? யூதர்கள்ட்டையும் நற்சாட்சி இருக்கணும், கிரேக்கண்டையும் என்ன இருக்கணும்? நற்சாட்சி பெற்றிருக்கணும். பிறகு சிக்கன் சுவிச்சு வைக்கும்போது யூதனுக்கு 5 பீஸு, கிரேக்கனுக்கு 3 பீஸ் வச்சுட்டு போயிருவான் நம்மளு. ஏன்னா பந்தி வித்தாருக்கு போது பாருங்க கல்யாண வீட்டுல. ஆனா நீங்க வந்துருக்கீங்களா? எப்போ வந்தீங்க? 2 பீஸ். நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருப்போம், நம்ம இதுல பீஸா இருக்கா, அவன் கிட்ட கேட்பான் வந்து அவருக்கு போடணுமா? அது நிறைய பீஸா இருக்கும், நம்மது நிறைய நடக்கலையா? ஆகவே பட்சபாதம் இல்லாமல் நியாயமாக செயல்படக்கூடிய ஒரு 7 பேரை நீ தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப 2 குரூப்புக்கும் அது என்ன ஒத்து வரணும். இவர் ஒரு நடுநிலை ஆளர், இவர் வேண்டிய ஆளு வேண்ட ஆளும் பார்க்க மாட்டாரு. அதனால இந்த ஆளை நம்ம எடுப்போம் போது 7 பேரை எடுக்கிறாங்க. அது எதுக்கு? பரிசுத்தாவி ஞானமும் வேணும். எதை முன்னால பருப்பாங்க, எதை பின்னால பருப்பாங்க தெரியாது. சில ஆளை விட்டு பாருங்க, உப்பு எங்க வைக்கணும் கூட தெரியாது, பரிமாற தெரியாது. எல்லாரும் செய்ய முடியாது. சமைக்க தெரியும், பரிமாற தெரியும். சமைத்ததை சரியாக எடுத்து விருந்தாளிகளுக்கு கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்துறதுக்கும் நல்ல இருதயம் இருந்தால்தான். அதான் ஞானமும் பரிசுத்தாவியும். இதுல 2 பேரை கர்த்தர் எடுத்துட்டார். யாரு? ஒண்ணு ஸ்தேவான். ஸ்தேவான் எப்படி இருந்தாங்க? 8ஆம் வசனம், ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாக. எடுத்தது எதுக்கு எடுத்தாரு? பந்தி விசாரிப்புக்கு. 7 பேர்ல 2 பேரை கர்த்தர் வல்லமையினால் நிரப்பினாரு. எடுத்து அப்போஸ்தலர் மூலம் நடந்த அதே அற்புதங்கள் அடையாளங்களை இவர் விசுவாசி, இவர் அழைக்கப்பட்ட ஊழியன் அல்ல. நல்லா புரிஞ்சு. ஆண்டவர் தயாள குணம் உள்ளவர், யாருக்கும் தமது கிருபையை கொடுப்பார், யாருக்கும் தம்முடைய வல்லமை கொடுப்பார், யாருக்கும் தம்முடைய அபிஷேகத்தை அது அவர் காரியம். நீ ஊழியக்காரன் இல்லைன்னு சொல்ல, உனக்கு என்ன தகுதி? ஒரு விசுவாசிய கர்த்தர் ஆசீர்வதிக்க நினைச்சா அவர் ஆசீர்வதிக்கட்டுமே. அவர் மூலம் ஒரு 10 ஆத்மா கிடைக்கட்டுமே. ஏன் வன்கண்ணனா இருக்க? கர்த்தர் அவர் மூலம் சேவன் விசுவாசியா தேவன் அவரை வல்லமை. பிலிப்ப 8ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 8 தானே? 8 ஆமா. 5ஆம் வசனம், 8 அப்போஸ்தலர் 8:5. அப்பொழுது பெலிப்பன் பவன் சமாளில ஒரு பட்டணத்துக்கு போய் அங்குள்ளவளுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த
அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டு ஒருமைப்பட்டு கவனித்தார்கள். அநேகரிலிருந்து அசுத்தால் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரர் சப்பானியும் குணமாக்கப்பட்டார்கள். யார் இந்த பிலிப்பு? பந்தி விசாரிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட பிலிப்பு. புரியுதா? இந்த பிலிப்பு பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்ட பிலிப்பு. யாருக்கு நான் ஆண்டவர் கொடுப்ப? ஆண்டவர் இவருக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்த சுவிசேஷ ஊழியம். சமாரியா பட்டணத்துக்கு போனார். அதான் நான் சொல்றேன், சுவிசேஷம் எல்லாரும் அறிவிக்கலாம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனுஷனும் அதில் வயது வித்தியாசம் கிடையாது. எத்தனை வயது உள்ளவர்கள் ரட்சிக்கப்பட்டாலும் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் என்று பிறருக்கு சொல்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அதற்கு தேவை வல்லமை, வரம், அபிஷேகம் அல்ல. இயேசுவின் மேல் உள்ள அன்பு இருந்தா போதும். என்னை ரட்சித்தார் ஆண்டவர், என்னை விடுவித்தார் கர்த்தர், உன்னையும் விடுவிப்பார். உனக்கு எனக்காக அவர் சிலுவையில மறித்து உயிர்த்தெழுந்து உயிரோடு இருக்கிறாரே, உனக்காக இருக்காங்கிறதான் சுவிசேஷம். இதை சொல்வதற்கு எந்த வரமும் தேவையில்லை, எந்த வல்லமையும் தேவையில்லை, எந்த பெரிய தரிசனமும் பாந்துக்கு வரணுங்கிறது இல்லை. ஆண்டவர் மேல் உள்ள ஒரு அன்பு இருக்குமாக. அப்போஸ்தலர் 8 சிதறி போனவர்கள் எங்கும் திருந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார். அதுதான் சுவிசேஷ ஊழியருக்கு வாங்கன்னு சொல்றார். இவர்கள் பிரசங்கிக்க ஊழியம் செய்ய செய்ய தேவனுடைய கிரியை வெளிப்பட்டு கொண்டே விசுவாசிகள் நடக்கும் அடையாளங்களாவன. வியாதியத்தில் மேல் கைகளை வைப்பார்கள். அப்பொழுது முடிங்க. உங்களுக்கு வசனம் தெரியுதான்னு பார்க்க அவ்வளவு கேட்க. எங்கேயா இருக்கு? எங்க இருக்கு அந்த வசனம்? நீங்க சும்மா இருங்க. நீங்க உங்களுக்கு கலை மாமணின்னு பட்டம் கொடுக்கணும். வேத மாமணி கேளுங்க. மார்க்கு எத்தனை மார்க்கு போட? மார்க்கு 16 வசனம் எத்தனை? விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாக நிறுத்துங்க. ஊழியக்காரர்கள் நடக்கும் அடையாளங்களாக இருக்கு. அழைக்கப்பட்டும் நடக்கும் அடையாளங்கள் என்ன இருக்கு? விசுவாசிக்கிறோம். யார் அம்மா நீங்க பாக்கியம்மா வரல, பாக்கியம்மா இருந்தாலும் அப்படின்னு போல அவிசுவாசம் நடக்கும் அடையாளங்கள். 18 கடைசி போகுது. யார் எந்த மேல் கைவர்கள் அப்பொழுது சொத்தமா. எவ்வளவு அழகாக உங்களுக்கு சொல்லியிருக்க. இந்த நற்பொருள் இதை குறித்து அப்போஸ்தலர்கள் 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பவுலை குறித்தும் பர்னபாவை குறித்தும் சொல்லும் போது அவர் சொல்ற ஒரு வார்த்தை அப்போஸ்தலர் 13:2 வசனம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கும் போது பர்னபாவையும் சகோதரையும் நான் அழைத்த ஊழியத்திற்கு பிரித்து விடு.
இது பரிசுத்த ஆவியால் பெறப்பட்டது. முதல்ல என்ன பார்த்தோம்? அவர் விசுவாசியாக இருந்தாலும் அவருக்கு ஆண்டவர் அபிஷேகம், வரங்கள், வல்லமை, அதிகாரம், தரிசனங்கள் கொடுத்து தம்முடைய ஊழியத்தை அவனை எடுத்து பயன்படுத்த உண்மை உள்ளவராய். இரண்டாவது, தேவனுக்கு என்று அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்களாய் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நான் அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து. புரியுதா? இதான் நற்பொருள். ஊழியம் தேவனுடையது, கர்த்தருடையது. ஊழியம் ராஜரத்னத்தினுடையது அல்ல. இந்த சபை ராஜரத்னன் சபை அல்ல. இந்த சபை வில்ஃபிரட் சபை அல்ல. இது கர்த்தருடைய சபை. என்றைக்கு இது கர்த்தருடைய சபை, கர்த்தருடைய ஊழியன் ஒரு ஊழியக்காரன் நினைக்கிறானோ அன்னைக்குதான் அவன் பயத்தோடு தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து சித்தத்தை நிறைவேற்றி ஊழியம் செய்வான். என்னைக்கு இது ஏன் ஊழியம், என் சபைன்னு நினைக்கானோ அன்னைக்குல இருந்து மரம் கலந்து போய் தாறுமாறாக ஊழியம் செய்ய ஆரம்பிச்சு. ஏன் தெரியுமா? கர்த்தர் ஊழியம் செய், பெரிய ஆபத்து அதுல இருக்கு. ஊழியம் தானப்பா, இஷ்டப்படி செய். ஒரு பெரிய ஊழியர் தெரிவித்தாராம், என்னமோ இஷ்டத்துக்கு ஊழியம் செய்யற செய். இன்னைக்கு மரகட்டு போய் தான் ஒரு இன்டர்நேஷனல் லெவலுக்கு ஊழியம் செய்யற. நல்லா தெரியும், செய்யணும் விட்டுருவாரு. இன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் வந்தாரு, ஐயா ஊழியக்காரங்க சொல்றாங்க நான் செய்யறதெல்லாம் தேவ சித்தம்னு சொல்றாங்களே, அது எப்படி சொல்றீங்க? தேவ சித்தத்துக்குள்ள இருந்து செஞ்சா எல்லாம் தேவ சித்தம் தான். தேவ சித்தத்துக்கு மாற இருந்துகிட்ட செய்யறதுனா நடவடிக்கை வச்சு கண்டுபிடிச்சு. ஒரு ஊழியக்காரனுடைய அழைப்பு எதுல இருக்கிறோமா? தேவ சித்தத்தை செய்வதில்தான் இருக்கு. தேவ சித்தத்துக்கு மாறா செய்யினாலும் ஆண்டவர் விட்டுருவார், கிரியை நடக்கும். கடைசி ஞாயிற்றுல நான் உங்களை அறியேன், நீ எவ்வளவு தாரோ. தேவ சித்தம் அதான் வைத்த இடத்திலிருந்து தேவனுடைய வேலையை செய்யணும். ஊழியம் விளையாட்டு கிடையாது. விளையாடுறாங்க ஊழியக்காரன். ஒரு கிட்டார் அடிச்சோன்னா அவர் அடிச்சோடனே வெளியே போயிருந்த போடுற சத்தம் எனக்கு கேட்க இருக்க முடியல. புகைய போடணும், மூச்சு ஊற்றி அவருக்கு வெளியே போயிருந்தேன். போக போடுற வருது. எனக்கு வெளிப்படுத்த விசேஷம் அது 3 அதிகாரம் வாசிக்க நேற்று ராத்திரி உட்காந்து வார்த்தேன். பயம் போயிட்டு, ஆண்டவரே இதை எப்படி நான் என் ஜனத்துக்கு சொல்லுவேன், எப்படி எடுத்து சொல்லுவேன்? ஒவ்வொன்றும் வாசிக்க நம்மளே அது நிறுத்து பார்த்துக்கிட்டே வருது. எப்படி கர்த்தாவே சொல்லுவேன்? சொல்லித்தான் ஆகணும். என் கதை எப்படித்தான் கேட்க போகுது? வேற வழி இல்லை. 3 அதிகாரம் பார்த்தா அப்படி இருக்கு. ஊழியம் கர்த்தருடையது. அதனால்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றேன், அவர் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியினால் நான் என்ன செய்கிறேன்? கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படிதானே சொல்றாரு. எந்த இடத்துல சொல்றாரு ஞாபகம் இருக்கா? அவர் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி.
எப்படி பார்த்தீங்களா ராஜரத்னம்? நீ உண்மையா இந்த இருக்கு 1:12 என்னை பலப்படுத்துகிறார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியினால் அவரை சொத்தரிக்கிறேன். கரும மனுஷனுக்கு ஏற்படுத்தினபடியினால் நான் சொத்தரிக்கிறேன். சர்சாப்கேத்துக்கு என்னை கண்காணியாய் ஏற்படுத்தினபடியினால் சொத்தரிக்கிறேன். 1 அது கண்ட்ரோல் ஆண்டவரே இப்படி பேசிவிட்டேன்னு பிறகு போய் உட்கார்ந்த சமாதானம் இருந்து சொல்றத சொல்லிட்டால் கரெக்ட். பொருளாதாரனை வெளிப்படுத்தி கொடு ஜனத்துக்கு. என் ஜனம் நீங்க அவர் ஜனம், நீங்க அவர் சுதந்திரம். உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஏன் தெரியுமா? சொல்லி கொடுத்திருக்காரு. நீ முன்னால் நின்று கரெக்டா செய்யணும். ஏன் தெரியுமா? அவங்க பூரா என் ஆளு, என் ரத்தத்தால் வைக்கப்பட்ட என் ஆள். ஒழுங்கா நீ பேசு, சொல். நான் சொல்றது சொல்லு. ஒரு தப்பா மட்டும் பேச அதபடி என்ன காட்டு. நான் மிஞ்சி போய் குற்றவாளி ஆகாதபடிக்கு என காத்துக்கொள். எனக்கு நீ கொடுத்த கிருபையின் அளவு, விசுவாச அளவு, ஊழியத்தின் அதிகாரத்திற்குள் மட்டும் நான் நின்று ஊழியம் செய்ய. உணர்ச்சி வசப்பட்டோ மாம்சத்திலோ சுயத்திலோ எதையும் நான் பேசாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் தந்தருளிகிற வெளிப்பாட்டின் அடிப்படையில் மட்டும் எனக்கு பேச உதவி செய்யணும். ஒரு முகாம் நடத்தினார்கள் ஐயா, கிருபையா இருந்தது. அருமையான பாட்டு. மாசில்லா சுத்தம் புண்ணியத்தி என்ன அருமையான பாட்டு. நான் ஒரே கலப்படம் இல்லாமல் பேசு சொல்லிதான் அனுப்புவார். கலப்படம் இல்லாமல் பேசு. வேற பேச எனக்கு உதவிச்சு. ஏன்னா ஒவ்வொருக்கும் நான் பதில். இன்னைக்கு நான் சொன்ன 3/4 மணி நேரம் இந்த செய்தி உண்மையா செஞ்சேன். என்ன உண்மை உள்ளவன் என்று எண்ணிக்காது. இதைப்பதான் உண்மை உள்ள எண்ணி அவர் கையில கொடுத்துருக்கார். இவர் கையில உண்மை உள்ளவன் எண்ணி கொடுத்திருக்கார். உங்க கையில உண்மை உள்ளவன் எண்ணிதான் உங்க கையில ஊழியத்தை விசுவாச மக்களை கொடுத்துருக்க. கூட்டு முன்னால உட்கார்ந்து பாடுறேன் வேண்டிய ஆளுநர் நம்ம செஞ்சோம். அதை கூட்டு உட்கார்வை பாடுறது கொடுங்க. அதை அவர்கள் உண்மையா செய்யறாரா இல்லையாங்கிறத அவர் பார்த்துக்கிறார். எந்த ஒரு சிறு காரியமான தேவ ராஜ்யத்தில் அது வீணாய் போகாது. பணிவுடை ஊழியம் செய்தாலும் சரி, சுவிசேஷ ஊழியம் செய்தாலும் சரி, ஒரு பாடல் ஆராதனைக்கு உதவி செய்தாலும் சரி, ஒரு ஆராதனை நடத்தினாலும் சரி, ஒரு செய்தி கொடுத்தாலும் சரி, எந்த ஒரு காரியத்தை கிறிஸ்துவுக்காய் நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்காய் எடுக்கிற பிரயாசம் ஒன்றோ வீணாய் போகாது. அதுக்குரிய பலன் வந்தே தீரும். அடிக்கடி யோசிச்சு ஆண்டவரே, இந்த ஜனத்துக்கு நான் எதுவுமே கொடுக்கலையே, இவருக்கு எதுவும் கொடுக்க மாசம் 10,000 ரூபாய். நீங்கள் 2வது வாரம் வந்து காலை வந்து எனக்கு உதவி செய்யணும், சாயங்காலம் அவர் தான் அவங்க கொடுக்காரு. நாய்க்கு வாங்கி கொடுக்காரு, சாக்கு வாங்கி கொடுக்காரு. டூர் போனா இந்த அங்கேயான ஒரு 1000-2000 கொடுக்காரு. யார் பலன் கொடுப்பா? யார் பலன் கொடுக்கும்? தெய்வம். அவனவருக்கு அளிக்கும் ஊழியத்தை காத்துக்கொள், அழைப்பை காத்துக்கொள், கர்த்தர் கொடுத்த வரத்தை காத்துக்கொள்,
கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை காத்துக்கொள். கர்த்தர் உனக்கு கொடுத்த அபிஷேகத்தை காத்துக்கொள். இதை பரிசுத்த ஆவிக்குள்ள காத்துக்கொள். ஒரு ஃபேமிலிக்கு ஒருத்தர் சொல்லிட்டு போய் சொன்னேன், எல்லாம் தேவன் உனக்கு கொடுத்த கிருபை, உன் சுவாபத்தால் அதை அழித்து விடாது. சுவாபத்தால் அழித்து விடாது. உன் சுவாபம் மாற, தேவிய சுவாபம் வரணும். தேவன் கொடுத்த கிருபையை காத்துக்கொள். ஊழியத்தின் அழைப்பை காத்துக்கொள். தேவன் கொடுத்த இரக்கம் கிருபையை காத்துக்கொள். எல்லா காவலோடு நீ இருதயத்தை காத்துக்கொள். காத்துக்கொள்கிறது நம்ம கையில. தேவ சித்தத்திற்குள் இருந்து காத்துக்கொள். கர்த்தர் உங்களை எந்த இடத்துல வச்சு ஆசிரியக்க நினைக்காரோ அங்கே இருந்து நீங்க பாட்டுக்கு கர்த்தருடைய கிருபையில வாழறீங்க. நமக்கு வரம் வந்துட்டு அபிஷேகம் வந்துட்டு என்ன கூப்பிட்டுருக்காங்க. என் மெட்ராஸுக்கு வந்து எந்த பிஜேஜுக்குள்ள வச்சிருக்காரு. காலம் வந்தது, நீங்க போனா இருக்க வந்துட்டேன். வேறந்து ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரு தெரியல. நான் நற்பொருள் நான் சீமத்தை கழுவும்போது ஒரு வார்த்தை சொல்றேன், உன் ஊழியத்தை நிறைவேற்று. உன் ஊழியத்தை அர்ப்பிப்புக்கு கர்த்தர் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற கவனமாயிருக்கும். ஊழியம் கர்த்தருடையது, அதோடு விளையாடாதீர்கள். அது கொட்ட விளையாண்டு பார்க்காதீங்க. விளையாண்டு ஆனாங்கள் தேவன் தெரிந்து கொண்டா பெறம்பெடுத்தார். தெரிந்து கொள்ள கையை கழுவிட்டா இஷ்டத்துக்கு விட்டுருவார். நல்லா கொடுக்கிறத தேவ சமுந்தர பயபக்தியோடு ஒரு ஊழியத்தை நான் கவனமாக எந்த குறையும் வராதபடி, குற்றம் வராதபடி போல நீங்க இருந்து பார்க்க. தேவன் உங்க தலைமுறைக்கு அந்த ஊழியத்துக்குரிய திருப்பம் வந்து சார், அபிஷேகம் வந்து சார். தலைமுறையில யாரையாவது ஒருத்தனை ஊழியக்காரன் எழுதியிருக்காரு. இந்த வாரம் வந்து நிறைய சொல்லலாம். ஜோம் திரும்ப